திரும்பவும் சொல்றேன், எவ்வளோ ஸ்லோவா ஓடணுன்றது முக்கியமே இல்ல. நெறைய பேர் எனக்கு வந்து நெறைய பெர்சனல் மெசேஜ் அனுப்புறாங்க. "ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்லோவா ஓடுறீங்க? நீங்க ஏன் ஃபாஸ்ட்டா ஓடக்கூடாது?" அப்படின்ட்டு. "இதெல்லாம் ரன்னிங்கே இல்ல" அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரன்னிங் கம்யூனிட்டியில வந்து பயங்கரமா கேட் கீப்பிங் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கே நெறைய பேர் இப்படி மெசேஜ் பண்ணும்போது, இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்கலாம் எந்த லெவல்ல அவங்கலாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்கன்றது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி கேட் கீப்பிங் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்காக நான் பேசவே இல்லை இந்த வீடியோ. திஸ் வீடியோ இஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ are just starting their running journey or about to start their running journey. Please don't listen to these people. Just go out and have fun. End of the day, வெளியில போயிட்டு நீங்க நடக்கிறீங்களா, அவ்வளவுதான் மேட்ரு. இன்னைக்கு நடக்க ஆரம்பிங்க, நாளைக்கு ஜாக் பண்ண ஆரம்பிங்க, நாளான்னைக்கு ஓட ஆரம்பிங்க. மே ஈவன் டேக் இயர்ஸ். ரொம்ப ஜாலியா பீஸ்ஃபுல்லா ஓடுறேன். இந்த வருஷம் நான் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் ரன்னிங்கை பிடிச்சதுனால தான் அப்படி ஓட முடிஞ்சது. மூச்சு வாங்கவோ என்னை கஷ்டப்படுத்திட்டு ஓடிந்தா நான் 3000 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்க மாட்டேன். நான் இந்த ஸ்போர்ட்டை வந்து எனக்கு பிடிச்சிருக்காது. வேற ஏதாவது ஒரு பழக்கத்தை நோக்கி ஓடி இருப்பேன். ஏதாவது கெட்ட பழக்கத்தை கூட நோக்கி ஓடலாம். ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தயவு செய்து இந்த ஹார்ட் ரேட்டு எவ்வளோ ஸ்லோவாக ஓடுறேன், ஸ்லோவாக ஓடினா யாராவது சொல்லுவாங்களோ, நம்ம குண்டா இருக்கிறோம், வெயிட் கம்மியாகுமா ஆகாதா, யாராவது பார்த்தா வந்து என்னென்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி வைப்ரண்ட் அப்பேரல்ஸ்லாம் போட்டால் என்ன சொல்லுவாங்க, கவலையே படாதீங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை. அவங்கள டீஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஜெலசியில் பண்ணுவாங்க. தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் காதலையே வாங்காதீங்க. நீங்கள் வந்து யூ கோன் பி ஆர் ஆஃப்டர் அ இயர் நீங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டாராக இருப்பீங்க 1 இயருக்கு அப்புறம். ஐம் கோன் பி தேர் இன் த ஸ்பேஸ். ஐம் கோன் என்கரேஜ் ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் ஐம் கோன் கீப் ரன்னிங் இன் திஸ் பேஸ். ஐம் நாட் கோன் ட்ரைன் ஃபார் எனி ஆஃப் த மேரத்தான் இன் நியர் ஃபியூச்சர். ஸோ அதனால் தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் கேட் கீப். இப்போ தான் ரன்னிங் வந்து இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்டாக வந்துகிட்டு இருக்கு. எலிட்டுக்கு மட்டுமா இருந்த ஸ்போர்ட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லாருக்குமான ஸ்போர்ட்டானதுனால தான் ரன்னிங் பூம் தேர்ட் டைம் வந்திருக்கு. இந்த பூம் இட்ஸ் கோன் ஸ்டே ஃபார் எவர். இட் இஸ் அன்லைக் தி அதர் டூ பூம் விச் ஹேப்பன் 2000 அண்ட் தென் 1970 நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லை. இட் இஸ் கோன் ஸ்டே எக்கானமி அரௌண்ட் ரன்னிங் வந்து பூமில் இருக்குது. 2030 ப்ரொஜெக்ஷன் எங்கேயோ இருக்குது. அதனால் ரன்னிங் இஸ் கோன் ஸ்டே தேர். இது வந்து உங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவும். இது நாட் ஜஸ்ட் ஃபார் தட். மென்டல் பீஸ். நம்மளோட லிமிட்டை நமக்கே தெரியாது. நம்ம புஷ் பண்ண தான் நம்ம லிமிட் நமக்கு தெரியும். அதனால் கீப் புஷிங் எவ்ரி சிங்கிள் டே. கோ அவுட், கிரைண்ட், ஹாப்பி ரன்னிங், பி சேஃப். அண்ட் தென் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜாலியாக ஓடுங்க, ஜாலியாக போஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்ச ஷூ, பிடிச்ச கேப், பிடிச்ச அப்பேரல்ஸ் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ரன் பண்ணுங்கள் சேஃபாக. ஹாப்பி ரன்னிங், பீஸ்.